ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அமேசானில் வந்து நம்ம பொருள் ஆர்டர் பண்ணி வந்த 2 ஐட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம். அமேசான் பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பொருள்லாம் என்ன பொருள் போட்டோமோ அது பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டர்லாம் போட்டோன்னா, எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் போட்டோன்னா பாதி பொருள் ஒர்க் ஆக மாட்டேங்குது, பாதி இது வந்து டேமேஜாக வருது. அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வருது. இந்த அமேசான் இடையிலே நடக்குதா, இல்லை பொருள் மாறி வருதா என்னன்னு தெரியல. ஏன்னா மற்ற இதை விட அமேசான் வந்து நல்லா ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் இதாகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து 2 ஐட்டம் ஆர்டர் போட்டோம். என்னென்னா கிச்சனுக்கு தேவையான அந்த வெஜிடபிள் கட்டர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா மோட்ரு மாதிரி இருக்கும். அதை நம்ம காய்கறி வச்சுன்னா கட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து டேமேஜ் ஆகி வந்துச்சு. அதை ஒரு பிக்சரையும் உங்களுக்கு போடுறோம், அதை எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூடியூப்காண்டி நம்ம இது மைக்கு வாங்கினோம். மைக் பார்த்திங்கன்னா அந்த கனெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வயர்லெஸ் இது மொபைலில் சொருகிறது. அதை பார்த்திங்கன்னா அதுவுமே ஒர்க் ஆகலை. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இது மாதிரி இன்னொரு பொருளும் நம்மளுக்கு வந்துச்சு தான். போட்டு எல்லாமே ரிட்டர்ன் அனுப்பி மறுபடியும் தான் இதாக வந்துச்சு 1 மாதம் கழிச்சு. அந்த வெஜிடபிள் கட்டர்னு சொன்னால அதுக்கு வந்து 1 மாதம் கழிச்சு செக் அனுப்புகிறாங்க. அது மாதிரி இதுக்கும் வந்து 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமேசான் வந்து பொருள் காசை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதில் ஒன்றும் இல்லை, ரிட்டன் கரெக்டாக எடுத்துக்கிடுவாங்க. அந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம யூஸ்ஃபுல்லுக்காண்டி வாங்குவோம். அதை பார்த்திங்கன்னா லேட் ஆகி போயிடும், நம்மளுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் இது பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஆன்லைனில் பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணி இது பண்ணிக்கிறீங்க. ஆனால் உடனே அதை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடுங்க. இப்போ கொரியர் கொடுத்துட்டு போனாங்கன்னா அன்றைக்கே செக் பண்ணி ரிட்டர்ன் போட்டுருங்க, சரிங்களா? அப்போ தான் நம்மளோட இது. ஏன்னா 10 நாள் 7 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருள் டேமேஜ் ஆகணும், நம்ம வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, யூஸ் ஆகாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது. நீங்கள் பொருள் வாங்கினேன்னா அன்றைக்கே பார்த்து செக் பண்ணிடுங்க, சரிங்களா? அதோடைய இதையும் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், ஃபோட்டோவை என்ன மைக்கு வாங்கினேன்னு சொல்லி அதையும் போட்டு விட்றேன். இது மாதிரி நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது பெரிய பெரிய இது வாங்கும்போது கண்டிப்பாக அமேசான்லேயே இந்த மாதிரி மிஸ்டேக் வருது. மற்ற நீங்கள் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இதில் ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து இது பண்ணி வாங்கிக்கோங்க, செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வரைக்கும் வந்து மாற்று பொருளாக வருதுன்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் கொடுத்தா கூட வந்து எடுக்க மாட்டேங்கிறான்னு கூட இதாகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் செக் பண்ணி இது பண்ணுங்கள். தேவையான பொருளை உங்கள் பக்கத்தில் உள்ள ஷாப்லேயே வாங்க பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி தருவாங்க. நீங்கள் எதுவும் ப்ராப்ளம்னா வந்து வச்சுக்கோங்க, அங்கேயே கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எதுனாலும் இப்போ உங்களுக்கு புரியாட்டாலும் அது கேட்டுக்கலாம். இல்லை கேட்டில் கொடுத்துருக்காங்க தான், சைனீஸ் இதில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க தான். அது போய் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இன்னொரு புதிய அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க அமேசானில். இது மாதிரி ப்ராப்ளம் வர்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டியில் வந்து இப்போ புது பேக்கிங்காக ஒன்று இருக்காங்க, மேலே ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம கியூஆர் கோடு இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா இது எங்கேருந்து வந்துச்சு, இது அமேசான் இது தானா, அந்த இதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வந்துடும். அதை பார்த்துட்டு செக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்படின்னா டாட் மாதிரி புள்ளி மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா பொருள் எதுவும் ஹீட் ஆகி ஒரு இடத்துல வந்து வச்சு டேமேஜ் ஆகி ஹீட் ஆகக்கூடிய இதில் வந்துச்சுன்னா அதில் வந்து ஒயிட்டனில் இருக்கும். அது வந்து ஹீட்டு இதனால என்ன பண்ணுன்னா ரோஸு ரெட் கலரில் மாறிடும். அந்த புள்ளி வந்து ரெட் கலர் ரோஸ் கலரில் மாறிடும். அது மாறினோன்னா அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்க தேவையில்லை. அது அமேசானே கொடுத்துருக்காங்க புதிய அப்டேட்டாக. இது மாதிரி மிஸ்டேக் வரனால தான் இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம கஸ்டமருக்கு போனதுன்னா அமேசான்லேயே இது பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கிறீங்க. அது மேலே உள்ள லேபிள் போட்டிருக்கா, அந்த டாட் மாதிரி புள்ளி வந்து ரோஸ் கலரில் மாறாமல் ரெட் கலரில் மாறாமல் ஒயிட்லேயே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் பொருளை வந்து வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? இது முக்கியமாக இதை பார்க்க வேண்டியது, அன்றைக்கே பொருளை ஓப்பன் பண்ணி சரியில்லாட்டினா அன்றைக்கே ரிட்டர்ன் போட்டுருங்க. ஏன்னா இப்போ டிலே ஆகுது ரிட்டர்ன் ஆகி வர்றதுக்கு. அதனால் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இது மாதிரி புதிய புதிய இது வந்து நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.